So nice. I was very keen that he comes. Last time I missed by. Oh really? இன்னைக்கு கண்ணுரங்கு, அப்புறம் ஆர்டர் இருக்கு, அப்புறம் கடைசியில் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு கண்ணுரங்கு, அதுக்கப்புறம் சங்கத்தமிழ் பாட்டு. அது உங்களோட பாட்டே 3 பாட்டு இருக்கு. முத்தான பாட்டு, பாட்டு 3 பாட்டு. அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய். மேருவை வளைத்தவனிடத்தில் வளர் அமுதமே, விரிபொழில் திருமயிலை வாழ் விரைமலர்குழல் வல்லி மறை மலர்ப்பதவல்லி விமலி கற்பகவல்லியே. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்தில் உதித்த இது நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து அருணான் இயற்றிட்ட வில் போல் இருக்கும் யூ அடிமைபால் அஞ்சேல் என்று ஆதரிப்பவர்கள் உனையன்றி யாருமில்லை. உண்மையாக இருநாழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் யூ அகில புவனத்தையும் இயற்றி அருளும் திறங்கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீர்த்து அருளலரிதோ. வருநாவலூரரு முதலோர் பரவும் இனிய புகழ் வளரு திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போகம் பெறுவர். பின் புன்மையொன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்பால் மானார்வம் உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே.
திருச்சிற்றம்பலம். பெரும் பாக்கியம் நமக்கு. சர்க்குருநாதன் அவர் வந்து எல்லா நிகழ்ச்சியும் அவருடைய இனிமையான அந்த கந்தர்வ குரலில் பாடி மகிழ்வித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அது கற்பகாம்பாள் கபாலி நேராக வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு தொடக்கம். ரொம்ப சந்தோஷம். அன்பு நண்பர்களே, இது மிக இனிமையான தொடக்கம். இந்த மழை, புயல், ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்று வண்ணமயமான அறிவிப்பினால் பலரும் பயந்து போய் வீட்டிலேயே தங்கிவிட்டனர். இருந்தாலும் இதையெல்லாம் பொருட்படுத்தாது மிகுந்த தைரியமாக ஒரு அர்ச்சனா அவார்டு வாங்குகிற தகுதியோடு இங்கே வந்திருக்கும் என் நண்பர்களுக்கெல்லாம் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அம்மா ஒரே நிமிஷம் உள்ளே வாங்கம்மா. எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். இப்போது நண்பர் குருச்சரன் வந்திருக்கார். நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு 1000 பேர் வந்த மாதிரி. அப்படி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பாடகர், அவர் தெய்வாம்சம் பொருந்திய பாடகர். எனக்கு வந்து அம்மா நமஸ்காரம்மா. இது ஒரு மாதிரியே சர்ப்ரைஸ் தான். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், என்னை தன்னுடைய கருவில் சுமக்காமல் 10 மாதம் கருவில் சுமக்காமல் சதா காலமும் என்னை கருத்தில் சுமக்கும் தாயார் சரஸ்வதி. எனக்கு அதனால தான் கொஞ்சம் சரஸ்வதி கடாட்சம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா? இவள் வந்து நிறைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல. அவ்வளோ வாழ்க்கையில் போராட்டங்கள்லாம் சந்தித்து எல்லாத்துலேயும் மீண்டு இந்த லாஸ்ட்டு ஒரு 4-5 மந்த்ஸில் அன்இமேஜினபிள் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லாம் கடந்து இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக வந்து ஸ்டேஜில் நிற்கிறா. அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது? கற்பகாம்பாள் அனுகிரகம், கற்பகதாசனுடைய அன்பும் வாசமும் அப்படி கட்டி இழுத்துன்னு வந்துடுத்துன்னு அதான் கட்டிகிட்டே இருக்கேன் இப்போது. அண்டு உங்களை பொறுமையாக கீழே உட்காந்து வைக்கணும். அங்கே இது இருக்க பத்திரமா பாருலாம். 2 பேர் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஸ்லைடில் போகணும். இல்லை ஓரமாக உட்காந்துக்கிறீங்களா? அப்படியே ஓரமாக உட்காந்துக்கோங்கம்மா. சரஸ்வதி ஓரத்தில் உட்காந்து எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தா அதோட என்ன பெருமை ஒன்று எங்களுக்கு வேணும். இல்லை, லக்ஷ்மிகள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, சரஸ்வதி சைடில் உட்காந்துருக்கா, இன்க்ளூடிங் கிரகலக்ஷ்மி. ஓகே. நவ் சென்ற நிகழ்ச்சியில் வந்து கற்பகமே அற்புதமேங்கிற இந்த நிகழ்ச்சியில் சென்ற முறை எப்படி டாக்டர் ஸ்ரீதரன் கற்பகதாசனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் அப்படிங்கிற அனுபவத்தை மேலோட்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆழ்ந்த அனுபவமாகவும் சொல்லலை. ஓரளவு என்னெல்லாம் தகவல் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் சொல்லி அந்த உழவாரப்பணி செய்ய நினைத்த டாக்டர் ஸ்ரீதரனை தழுவாரப்பணி கொடுத்து கற்பகாம்பாள் எப்படி அவரை கற்பகதாசனாக மாற்றினார் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை இங்கே விளக்கினோம். அதுக்கப்புறம் நிறைய பாடல்களை உங்கள் கூட பகிர்ந்துனோம். கிட்டத்தட்ட 44 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு 6 பாடல்களுக்கு மேலே விளக்கமாக சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான பாடல்கள். அதில் ஒரு 3 பாட்டு நம்ம குருச்சரன் பாடியிருக்கிறது. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்கள் சாரீரம் மட்டும் இல்லை, உங்கள் சரீரமும் அழகு தான் அப்படின்னு சொன்னேன். எங்கள் கபாலீஸ்வரர் கோயில் நவராத்திரி மண்டலத்தில் சொன்னேன். த நெக்ஸ்ட் திங் ஐ கம் டு நோ இஸ் ஹீ இஸ் ஆக்டிங் இன் அ மூவி வித் ராஜீவ் மேனன். ரைட்டா? ரைட். ஸோ எனக்கு என்னடா இவர் வந்து ஹீரோன்னு சொன்னேன், அவர் உண்மையாகவே ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் வார்த்தை பலிச்சிடுத்து அப்படின்னு சொன்னார். அவரை இன்றைக்கி வேறு ரெக்கார்டிங்காக வந்திருக்கார். பட் நம்ம கூட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் இருக்கிறதா சொல்லியிருக்கார். முதல் பாட்டு நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்காமல் நேராக பாட்டுக்கு போயிடலாம். இந்த பாடல் கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு. என்னடா டாக்டர் வந்து உட்காந்துருக்கோம் உடனே தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படிலாம் யாரும் நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, காஃபியெல்லாம் குடிச்சிட்டு. இந்த நேரத்தில் இந்த தாலாட்டு பாட்டு போட்டால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஆனால் இவர் பாடியிருக்குன்னா 6 நிமிஷத்துக்கு மேலே இந்த பாட்டை கேட்டால்
தூங்கிடுவீங்க. இந்த பாட்டு 18 நிமிஷம். அதில் மிக அழகாக சாகித்யாங்கிற பொண்ணு அழகாக நடனமாடிருப்பார். இதை நண்பர் சக்கு ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது, வன்னியர் மண்டபம்னு பேர். அதில் நாங்கள் டெக்கரேட் பண்ணி அதுக்கு அம்பாள் விக்கிரகத்தெல்லாம் தொடுப்பு அப்படிங்கிற முறையில் அந்த சிவாச்சாரியார் எங்களுக்கு பண்ணி கொடுத்தார் ரொம்ப அழகாக. அதை வச்சு இந்த பாட்டை நாங்கள் டான்ஸோடு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இதுன்னா அனுபவம்னா, இந்த பாட்டை நான் எழுதி வச்சுருக்கேன். எதுக்காக எழுதினான்னு தெரியாது. அம்பாளுக்கு ஏதோ தாலாட்டு பாட்டு மனசு தோணுது, எழுதிட்டேன். மெட்டமைக்கலை, யாரும் ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே இருந்தது. ஒரு நாளைக்கு நான் எங்கேயோ போயின்னு இருக்கும்போது குருச்சரன் ஃபோன் பண்ணி, டாக்டர் நான் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு கச்சேரி பண்ண போகிறேன். அது ஏதோ தீபாவளி டைமில் வேகா ஞாபகம். கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு கச்சேரி பண்ண போகிறேன், அதுக்கு கற்பகம்பாள் பாட்டு ஒன்று உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்க, நான் பாடுறேன் அப்படின்னாரு. என்ன குருச்சரன் இப்படி சொல்லி, என்னோடய ஒவ்வொரு சீடிலையும் நீங்கள் பாடியிருக்கீங்களே, அன்னையே அருளே இன்னிசையே ஏற்றம் கொடுக்கும் இனியவளே முதல் சீடியில், 2வது சீடில் ஆடல் அரசனை பாட வந்தேன் அந்த மாதிரி பாடு, அப்புறம் 3வது சீடில் கற்பகம் அழகு உன்னை காண்பது அழகு, இப்படி ஒவ்வொரு சீடிலையும் நீங்கள் பாடியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை டாக்டர், இந்த பாட்டு நீங்கள் நானே டியூன் போட்டு பாடணும். அதெல்லாம் ஏற்கனவே டியூன் கொடுத்து மியூசிக் டைரக்டரோடு இருந்தது. இது நானே டியூன் போட்டு பாடணுன்னு ஆசையாக இருக்குது, என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு தாலாட்டு பாட்டு எழுதி வச்சுருக்கேன், கண்ணுரங்கு கண்ணுரங்கு கற்பகமே கண்ணுரங்குன்னு. ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், தாலாட்டு பாட்டுன்னா நீலாம்பரி ராகத்தில் அழகாக பாடிடலாமே அப்படின்னார். அடுத்தது என்னென்னா, நீலாம்பரி ராகத்தில் அவர் டியூன் போட்டு அவ்வளோ அழகாக இந்த இப்போ இங்கே ஆழப்பேட்டில் ஒரு ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணினோம். ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்ரத்தையாக, இதுக்குன்னே மெனக்கட்டு ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தார். அந்த பாடலை அவர் கபாலீஸ்வரர் கோயிலில் நவராத்திரி மண்டபத்தில் பாடினார். அதை கேட்குற அனுபவம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. யாருக்காக தாலாட்டி எழுதுனோமோ அந்த அம்மாவுக்கு முன்னாடியே அவர் கோவிலில் அந்த பாட்டை பாடினார். ரொம்ப மறக்க முடியாத அந்த நிகழ்ச்சி. அந்த பாட்டை இப்போ நம்ம பார்ப்போம். அதன் பிறகு குருச்சரனை மேடைக்கு கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செய்யணும். ஓகே, ரெடியா? எல்லாம் நீங்கள் தூங்குறதுக்கு ரெடியா? கண்ணுரங்கு கண்ணுரங்கு கற்பகமே கண்ணுரங்கு, கண்ணுரங்கு கண்ணுரங்கு கற்பகமே கண்ணுரங்கு, எண்ணிலா பேரு தரும் ஏந்தல் எழில் மயிலே. கண்ணுரங்கு கண்ணுரங்கு கற்பகமே கண்ணுரங்கு, எண்ணிலா பேரு தரும் ஏந்தல் எழில் மயிலே. எண்ணத்தில் நீலைத்து விட்ட வண்ண வடிவழகே, எண்ணத்தில் நீலைத்து விட்ட வண்ண வடிவழகே, என் கண்ணில் ஊரை தாரகையே, என் கண்ணில் ஊரை தாரகையே. கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணில் ஊரை தாரகையே, கண்ணுரங்கு கண்ணுரங்கு. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மாமகளே,
மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மாமகளே, மயிலையின் நாயகியே, சுடர்விடும் சுந்தரியே, மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மாமகளே, மயிலையின் நாயகியே, சுடர்விடும் சுந்தரியே, இடர்களையும் பிறவி தொடர்களையும், இடர்களையும் பிறவி தொடர்களையும், பேரின்ப நாயகியே, உனை தாலாட்ட நான் வந்தேன். கண்ணுறங்கு 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 கண்ணுறங்கு. தாலாட்ட தாய் வருவாள், தாலாட்ட தாய் வருவாள், இங்கு சேய்பாட தாய் உறங்கும். தாலாட்ட தாய் வருவாள், இங்கு சேய்பாட தாய் உறங்கும். உலகமே உடனுறங்கும். தாலாட்ட தாய் வருவாள், இங்கு சேய்பாட தாய் உறங்கும். உலகமே உடனுறங்கும். கண்களில் நிறைந்து நிற்கும் கற்பகமே கண்ணுறங்கு. கண்களில் நிறைந்து நிற்கும் கற்பகமே கண்ணுறங்கு. கருத்தினில் நீலைத்து விட்ட கபாலியின் காதலியே, கருத்தினில் நீலைத்து விட்ட கபாலியின் காதலியே, கனவிலும் காட்சி தந்து களிப்பினில் ஆழ்த்திவிடும். கனவிலும் காட்சி தந்து களிப்பினில் ஆழ்த்திவிடும். கற்பகமே கண்ணுறங்கு. பெண்மையிலே நீ உறங்கு. கற்பகமே கண்ணுறங்கு. பெண்மையிலே நீ உறங்கு.
காந்தமாய் என்னை ஈர்க்கும் மாந்தரெல்லாம் வணங்கி நிற்கும் காந்தமாய் என்னை ஈர்க்கும் மாந்தரெல்லாம் வணங்கி நிற்கும் திருமயிலை திருவருளே காந்தமாய் என்னை ஈர்க்கும் மாந்தரெல்லாம் வணங்கி நிற்கும் திருமயிலை திருவருளே பூம்பாவை மீண்டு விட்டாள் பூம்பாவை மீண்டு விட்டாள் பூ போல நீ உறங்கு பூம்பாவை மீண்டு விட்டாள் பூ போல நீ உறங்கு மலர் மஞ்சம் காத்திருக்கு மனோகரிய கண்ணுறங்கு கண்ணுறங்கு பால் பழம் ஊட்டிவிட்டேன் பாலா பால் பழம் ஊட்டிவிட்டேன் பாலா பால் பழம் ஊட்டிவிட்டேன் பாலா நீ கண்ணுறங்கு பால் பழம் ஊட்டிவிட்டேன் பாலா நீ கண்ணுறங்கு பொழுது விடிந்த பின் பூபாளம் பாடிடுவேன் பொழுது விடிந்த பின் பூபாளம் பாடிடுவேன் பொழுது விடிந்த பின் பூபாளம் பாடிடுவேன் பூபாரம் தாங்கி நிற்கும் பூமகளே கண்ணுறங்கு பூபாரம் தாங்கி நிற்கும் பூமகளே கண்ணுறங்கு 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 கண்ணுறங்கு
மண்ணுயிரின் உள்வுறையும் மாமயிலை நாயகியே மண்ணுயிரின் உள்வுறையும் மாமயிலை நாயகியே உலகமே உமை பாடும் உமா மகேஸ்வரியே உலகமே உமை பாடும் உமா மகேஸ்வரியே நித்திரை தேவியில் நெருக்கமான அரவணைப்பில் இதழோர புன்னகை இனிமை கூட்டி நிற்க பத்திரை மாற்று தங்கமே பசும் பொன்னே பத்திரை மாற்று தங்கமே பசும் பொன்னே சித்திரை தேரொத்த சிங்கார ஓவியமே சித்திரை தேரொத்த சிங்கார ஓவியமே சீராக நீ உறங்கு ஓய்வாக நீ உறங்கு சீராக நீ உறங்கு ஓய்வாக நீ உறங்கு ஒய்யாரமாய் நீ உறங்கு ஒய்யாரமாய் நீ உறங்கு திருமயிலை திருவருளே திவ்யமாய் நீ உறங்கு திருமயிலை திருவருளே திவ்யமாய் நீ உறங்கு கண்ணுறங்கு கண்ணுறங்கு கற்பகமே கண்ணுறங்கு 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 கற்பகமே கண்ணுறங்கு நாதஸ்வரூபிணியே நான் பாட நீ உறங்கு நாதஸ்வரூபிணியே நான் பாட நீ உறங்கு வேத வடிவானவளே வேதனைகள் தீர்ப்பவளே வேத வடிவானவளே வேதனைகள் தீர்ப்பவளே காதல் கற்பகமே தாலாட்டு பாடுகின்றேன் தாயே நீ கண்ணுறங்கு காதல் கற்பகமே தாலாட்டு பாடுகின்றேன் தாயே நீ கண்ணுறங்கு கற்பகமே என் காதல் ஓவியமே கற்பகமே என் காதல் ஓவியமே கண்ணுறங்கு 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 prolific composer,
ப்ரொஃபஸர் ராமூர்த்தி ராவ், கிருஷ்ணதாசன், 90 வயசுங்க பார்த்தீங்களா, 90 வயது இளைஞர் 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய கிளினிக்கில் வந்து நீங்கள் எழுதின ஒரு பாட்டை நான் இந்துஸ்தானி டியூன் போட்டு பாடணும் அப்படின்னார். ஆனால் அவருக்கு இன்னும் நேரம் தேவைப்படுது, 2 நாள் தானே. என்ன பிரமாதமான கம்போசராக இருந்தாலும் கற்பகதாசனோட பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும்னு தோன்றுறது இல்லையா. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் பகவத்கீதையிலேருந்து 2 ஸ்லோகம் சொல்லினார். நான் உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு மேடைக்கு கூப்பிட்றேன். அந்த குழந்தை விந்தைமிகு சிந்தை இது நடனம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய ப்ளஸ் பண்ணுறதுக்காக அப்போ நான் மேடைக்கு கூப்பிட்றேன். அதுக்குள்ளே 1-2 பாட்டு நம்ம பார்த்துருவோம். நீங்கள் சொன்ன ஒரே மழை, அதனால் ஒய்ஃப் வர முடியலன்னு. அந்த மழை முக்கியமாக, பக்தி மழை முக்கியமாக? இந்த கேள்வியை நான் எல்லாருக்கும் கேட்குறேன். இப்போது குருச்சரன் பாடின அந்த தாலாட்டு பாட்டு எல்லோரும் முடிச்சுன்னு தான் இருக்கல. நான் சொன்னது பொய்யாயிடுது, இந்த வெதர்மேன் மாதிரி சொல்கிறதெல்லாம் பொய்யாயிடுது இல்லை. சரி, இப்போது ஆக்சுவலாக குருச்சரன் நான் மேடைக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு சின்ன கௌரவம் பண்ணணுன்னு. அதற்கு முன்னாடி அவர் திருவரங்கம், நாங்கள் வளர்ந்த ஊர் ரங்கநாத சுவாமி கோயிலில் அந்த கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றின அந்த மண்டபம், அதுக்கு எழுத்த மாதிரி மேட்டழகிய சிங்கர்ப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது, நரசிம்மாவதாத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அங்கேருந்து ஒரு சிரிப்பொலி கேட்டதுன்னு சொல்லுவாள். அதெல்லாம் நான் ஒரு என்னோடய 14-15 வயசுலாம், இப்போ எனக்கு 73, நினச்சி பாருங்களோ, அப்படியே பசுமையாக இருக்குது நினைவுகள். அந்த கோவிலில் நமக்கு ரொம்ப பிரியமான, ரொம்ப மதிக்கிற, உலகமே மதிக்கிற நமது பிரதமர் மோடிஜி அவருடைய முன்னிலையில் குருச்சரன் கம்பராமாயண பாடலை பாடுறார். அந்த ஒரு நிமிஷ காட்சியை நம்ம பார்த்துட்டு அவர் எங்கள் கிளினிக்கு வந்து கற்பகம் அழகு உன்னை காண்பதும் அழகு பாடின அந்த காட்சியை பார்ப்போம். ஆக்சுவலாக அவர் வந்து இங்கே லைவாக அதை பாடி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். கற்பகம் அழகு உன்னை காண்பதும் அழகு. அந்த பாட்டை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நம்ம மோடிஜியையும் குருச்சரனும், அப்புறம் என்ன கொஞ்சம் பேர் வந்தால் கூட நம்ம மோடிஜியே வந்துட்டார் நம்ம விழாக்கு, வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. ரைட். ராமன் 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 என்னும் நாமம் தன்னை ராமா 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 ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமன் 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 என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ஒரு அழகான அனுபவம். நம்ம கற்பக சுவாசாலயாவுக்கு குருச்சரன் வந்து பாடினாரே ராம்கி, அந்த ஆடியோ மியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் குருச்சரன் நீங்கள் மேடைக்கு வரலாமே, ஏன்னா நீங்கள் தான் லைவாக பாடணும். அதை பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வையுமாங்க, மோடிஜியை வைக்கிற இடத்துல கற்பகதாசன் தான் இன்றைக்கி வச்சுருக்காரு. கற்பகம் அழகு உனை காண்பதும் அழகு, கோபுரம் அழகு கோயிலும் அழகு, வதனம் அழகு இதழ்கள் அழகு, மயிலாபுரியில் கற்பகம் அழகு, விழிகள் அழகு விரல்கள் அழகு, புருவங்கள் அழகு உன் புன்னகை அழகு,
கருமை அழகு கார்குழல் அழகு மயிலாப்புரியின் கற்பகம் அழகு கண்ணங்கள் அழகு கனிமொழி அழகு நுதலும் அழகு நுண்செவி அழகு குங்குமம் அழகு உன் குளுமையும் அழகு மயிலாப்புரியில் கற்பகம் அழகு மயிலாப்புரியில் கற்பகம் அழகு. இன்னும் நீண்ட பாடல் இது, ஆனால் அவர் சில வரிகள் பாருன்னு சொன்னார். ஸோ நைஸ் ஆஃப் ஹிம். இது வந்து மதுராஷ்டகம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அதரம் மதுரம் ஹசித்தம் மதுரம் எல்லாம். எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. வல்லபா சம்படி யார் சரி வல்லபாச்சாரியார் அவர் எழுதின பாட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி பாடி ரொம்ப ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுன்னு இருக்கும்போது இந்த மதுராஷ்டகம் மாதிரி நம்ம கற்பாம்பாளுக்கு ஒரு மதுராஷ்டகம் பாடலாமே அப்படின்னு பட்டு இந்த பாட்டு நான் எழுதினேன். அதே டியூனில் அதே மீட்டருக்குள்ளே அப்படியே பாடி இதை மேல் வாய்ஸில் குருச்சரனும் ஃபீமேல் வாய்ஸில் அன்பு சகோதரி நித்யஸ்ரீயும் பாடியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களால வர முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதனால் ஒரே ஒரு செகண்ட் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறேங்க. இந்த பாடலை பற்றி நான் ஒரு குறிப்பு சொல்லணும், நீங்களும் சொல்லுங்க. அதில் ஒரு வரி நீங்கள் கேட்டலாம் தெரியல, ரொம்ப நீண்ட பாடல் அது. அதில் வந்து பால் பழம் ஊட்டி விட்டேன் பாலா நீ கண்ணுரங்கு, அந்த வரியை இவர் 3 தடவை பாடியிருக்கார். நோட் பண்ணல? திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அந்த சங்கதிகளை அதை கொஞ்சம் மாற்றி பால் பழம் ஊட்டி விட்டேன் பாலா நீ கண்ணுரங்குன்னு இந்த பாடலை கேட்டுட்டு திருப்பூர் கிருஷ்ணன் எங்கிட்ட கேட்டார், ஏன் நீங்கள் அந்த பால் பழம் ஊட்டி விட்டேன்னு 3 தடவை திருப்பி திருப்பி சொல்கிறீர்கள் அப்படின்னு. அதாவது நான் பண்ண மாதிரி என்கிட்ட கேட்டார். நான் வந்து எழுத தான் சொன்னேன், அது எவ்வளோ வாட்டி பாடுறதுன்னு இவர் தான் டிசைட் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், இது குழந்தை அம்மாவுக்கு ஊட்டி விடுறது தாலாட்டு, அப்படி தான் எனக்கு இந்த தாலாட்டு வந்து அம்மாவை தூங்க வைக்கிற பாட்டு. இது குழந்தை தாலாட்டுறது. யூஸ்வலாக அம்மா தான் குழந்தைய தாலாட்டுவா. இது வந்து செய் தாய்க்கு தாலாட்டு. அப்போது ஊட்டி விடும்போது குழந்தையோட கை பிஞ்சு கையாக இருக்கும், அம்மாவோட வாய் பெருசாக இருக்கும். எங்காத்த அம்மாவை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அந்த வாய் பெருசாக இருக்கிறதுனால அந்த குழந்தையோட குஞ்சு கையில் ஒரு தடவை போட்டால் அம்மா வாயில் எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருக்கும். அதனால் 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு ஊட்டினா கொஞ்சமான ரொம்பவும். அதனால தான் அவர் 3 தடவை பாடிருக்கான்னு சொன்னேன். அவர் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி இது ஆக்சுவலி நான் அப்படி 3 தடவை பாடணும்னு பிளான் பண்ணி பாடல. ஏதோ அந்த லைனில் இருக்கிற அந்த வரிகளில் இருக்கிற அழகாக அப்படியே திருப்பி திருப்பி பாடும்போது 3 தடவை ஆயிடுத்து. ரொம்ப அழகான இன்டர்பிரிட்டேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் கற்பகதாசன் அவர்களுடைய பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இவர். எங்கள் அப்பாவும் அவரும் பல வருஷமாக வெள்ளிக்கிழமை கபாலி கோவிலில் சந்திப்பாங்க. அப்படி ஒரு சந்திப்பில் தான் எனக்கு முதல் பாடல் இவர் என்னை பாட சொல்லி ரொம்ப வருஷம் முன்னாடி, அந்த 18 வருஷம் முன்னாடி அவர் பாட சொன்னார். அன்னிலேருந்து எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னலி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு டாக்டர் இவர். ஏன்னா நான் ஞாபகம் இருக்குது, யூஎஸ் எங்கேயோ போயிட்டு இறங்கினோன்னே ஒரே அலர்ஜிஸ், பாட முடியல, 2 நாளில் கச்சேரி. திடீர்னு என்னமோ தோணித்து இவரை கேட்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அமிச்சேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வெரி ஃபியூ டாக்டர்ஸ் ரெஸ்பாண்ட். அதுலேயே ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அமிச்சு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு. எங்கே இருக்கீங்க அப்படிங்கன்னா யூஎஸ் போயிட்டேன். அதாவது எங்கே வெஸ்ட் கோஸ்ட்டா ஈஸ்ட் கோஸ்ட்டா அப்படி அதெல்லாம் கேட்குறாரு. எதுக்கு இதெல்லாம் கேட்குறாருன்னா, இப்போ வெஸ்ட் கோஸ்ட்னால் இந்த அலர்ஜியாக இருக்கும், அந்த ஃபார்மசிக்கு போய் இந்த மருந்து வாங்கன்னு அங்கே இருக்கிற மருந்து இவர் இங்கேருந்தே சொன்னார் என்கிட்ட. இந்த நேசல் ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க, இந்த மாத்திரை போடுக்காங்க, யூ வில் பி ஆல்ரைட் இன் 3 days அப்படின்னா. அதே மாதிரி ஒரு கோல்டன் டச், நாட் ஓன்லி வித் ஹிஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன், வித் ஹிஸ் லிரிக்ஸ் ஆல்சோ. இதே மாதிரி நிறையா பாட்டு இவர் எழுதி நம்மலாம் பாடணும், ஆடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அவர் நான் யூஎஸ்லேருந்து கூப்பிடும் பொழுது ஐ திங்க் அவர் நைட் டைம் கூப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தால் நான் கபால் ஸ்கூலில் நவராத்திரி மண்டபத்தில் உட்காந்து அவர் பாடின பாட்டை நான் கேட்டுன்னு உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன் அவருக்கு ஞாபகம் இருக்கேன். வெள்ளிக்கிழமை நான் நவராத்திரி இது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் இன்னி கூட வெள்ளிக்கிழமை காது போனேன். அப்போது நான் எழுதின 3 CD பாடலும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கா வெள்ளிக்கிழமை. அப்போது நீங்கள் பாடின ஒரு பாட்டு, அது ஆடல் அரசுலாம், எந்த பாட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது
நீங்கள் ஃபோன் பண்ணல. நான் சொன்னேன் உங்களை தான் நான் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னென்ன கேட்குறீங்கன்னு கேட்டேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் சின்ன ஒரு மரியாதை பண்ணுறோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக குருச்சரனுக்கு ரெக்கார்டிங் இருக்குது. அவர் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு அட்லீஸ்ட் 6 to 7 வந்துட்டு போகிறேன்னு சொன்னால் நான் ஓகே முதல் பாட்டாக போட்டுடுறேன் அப்படின்னு. எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க குருச்சரன், எப்போ போடணுன்னு கிளம்புவாங்க, நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்தது ஒரு எங்களுக்கு, நீங்கள் சும்மா வரலையே, நீங்கள் மோடிஜியும் கூட தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். தட்ஸ் வெரி நைஸ் இல்லையா? அது இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? நம்ம கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் அந்த கம்பராமாயணத்தை பாடி கேட்குறது அழகான அனுபவம். நம்ம இந்த கண்ணுரங்கு பாட்டு பாடி முடித்தாச்சு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கவிதை அப்படின்னு சொன்னால் அதிலே ஒரு விதை இருக்குது இல்லையா? ஒரு விதை இல்லாமல் கவிதை வராது. அந்த விதை ஒவ்வொருத்தர் போடுறார். என்னுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் விதை போட்டவர் எங்கெங்கேருந்தோ வந்திருக்கார். எங்கேருந்தோ அம்பாள் அனுப்பிச்சி வச்ச மாதிரி வர, எதிர்பாராத ஒரு கோணத்துலேருந்து வரா, எதிர்பாராத ஊர்லேருந்து வரா. தமிழ் மொழி தெரியாதவ கூட பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் போன வாட்டி கூட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலையார் பாட்டு சொல்லும்போது. இந்த பாட்டு கண்ணுரங்கு பாட்டு முடிஞ்சக்கப்புறம் யூடியூப்பில் நான் லோட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு நாளைக்கு நண்பர் சுகிசிவம் வந்திருந்தார். ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு ரெகுலராக வரக்கூடியவர் தான். அது தவிர இலக்கிய ஆர்வம், ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய நாங்கள் பேசிப்போம். அன்றைக்கி கன்சல்டேஷன் வந்தபோது அவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பார்க்கலையான்னு கேட்டார். இல்லையே, என்ன விஷயம்னு கேட்டேன். நான் போட்டிருக்கேன் பாருங்க, கண்ணுரங்கு பாடி அம்பாலை நீங்கள் தூங்க வச்சுட்டீர்கள், எப்போ எழுப்ப போகிறீர்கள், அதுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அப்படி எழுதியிருக்கார் அவர் கமெண்ட்டை, படித்து காமிச்சார். அடடடா, இதனால் புதுசு புதுசாக ஐடியாஸ் கொடுக்குறாங்களே அப்படி சொல்லிட்டு, சரி கூடிய விரைவில் அதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இவர் திருப்பள்ளி எழுச்சி கேட்குறாரு, திருன்னு முழித்தேன் கொஞ்சம் நேரம். என்னடா அது இப்படி எழுத போகிறோம் அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், த நெக்ஸ்ட் டே நாங்கள் அப்போ வேளாச்சேரியில் இருந்தோம். இப்போ தான் ஆழ்வார்பேட்டை மூவ் பண்ணிருக்கோம். வேளாச்சேரியிலேருந்து யூஸ்வலாக பறக்கும் ரயிலில் வருவோம். அன்றைக்கி ஏதோ காரணத்துக்காக ஊபரில் வந்துட்டு இருந்தேன். அப்படியே வரும்பொழுது கண்மலர்வாய் கண்மலர்வாய்னு சில வரிகள்லாம் வந்தது. ஆஃபீஸுக்கு தொடர்ந்து அதை எழுதினேன். ஒரு 20-30 லைன் வந்தது. அப்புறம் அடுத்த நாளும் அதை எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 70 லைன் வந்தது. போரும் நிறுத்திக்கோ, இனிமேல்னா இது ரொம்ப பெரிய பாட்டாக போகும், அம்மா முடிச்சுன்ட்டா போர் இனிமேல் எழுத வேண்டான்னு அந்த பாட்டை எழுதி முடித்தேன். இந்த பாட்டை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல் இருக்குது. இதை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசலாம், பட் கட்டாயம் பேசுவோம். முதல்ல பாட்டை கேட்போம். ஆக்சுவலாக பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ரிலீஸ் ஆன போது வந்திருந்த பிரமுகர்கள் சாரதா நம்பி ஆரூரன், நித்யஸ்ரீ, சுகிசிவம், அப்புறம் ரமேஷ் விநாயகம் அதுக்கு டியூன் போட்டவர், அவங்க எப்படி இன்வால்வ் ஆனாங்கிற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு 5 minutes வீடியோ பார்ப்போம். கற்பகமே கண்மலர்வாய் காணொளி ஒளிப்பழை வெளியிடுகிறார்கள். மாணிக்கவாசகருடைய திருப்பெருந்துறை திருப்பள்ளி எழுச்சி பாடு, அதுதான் முதல் திருப்பள்ளி எழுச்சி என்று வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்முடைய ஆழ்வார், அவர் ரொம்ப அருமையான ஒரு திருப்பள்ளி எழுச்சியை நம்முடைய ஆழ்வார்களும் பாடுகின்றார்கள். அதுக்கப்புறம் 45 திருப்பள்ளி எழுச்சி இதுவரையிலும் வந்திருக்கு. உங்கள் திருப்பள்ளி எழுச்சி 46. ஆமாம், நான் அது பெரிய பட்டியலே எடுத்து பார்த்தேன். கற்பகாம்பிகை மீது துயில் எழுகின்ற அளவுக்கு அந்த பாடல்களை நான் கேட்குறப்பே ரொம்ப எளிமை. இசையமைத்து கொடுத்தவருக்கும் பாராட்டுகளை சொல்ல வேண்டும், பாடிய நித்யஸ்ரீ அவர்களுக்கும் பாராட்டுகளை சொல்ல வேண்டும். எழுதிய அவர் துறை மருத்துவராக இருந்தால் கூட கிட்டத்தட்ட 6 அல்லது 7 ஒலிப்பேழைகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அத்தனைக்கும் நானும் என் தம்பி சுகிசிவமும் வந்திருக்கிறோம். புண்ணியமான ஒரு செயலை செய்து ஒரு அருமையான திருப்பள்ளி எழுச்சி நூலை எழுதி அதை காணொலி காட்சியாக ஆக்கி அதனை பாடுகின்றவரை வரவழைத்து அவருடைய பேச்சும் இருக்குது.
எனவே அந்த வகையில் மருத்துவருடைய பணி தொடர வேண்டும், இலக்கிய பணி, இசைப்பணி எல்லாமே தொடர வேண்டும். அதாவது அவருடைய மனசில் இருக்கிற அந்த பக்தி தான் பிரவாகம் எடுத்து இந்த திருப்பள்ளி எழுச்சியாக உருவெடுத்திருக்கு. கற்பகதாசன் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அம்பாளுக்கு தாலாட்டு வந்துடுத்து, ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடணும், நம்ம டாக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிண்டேன், வேண்டின்றேன். அப்போ அது மனசுக்குள்ளே ஓடிண்டே இருந்தது. அப்போ நானும் இதே மெசேஜ் எழுதுகிறேன். டாக்டர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறார். இந்த மாதிரி சுகி சிவம் ஐயா என்னை ஒரு கற்பகம் திருப்பள்ளி எழுச்சி எழுத சொல்லியிருக்கார், நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்டார். எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது அந்த கோஇன்சிடென்ஸ். 2 பேரும் அதே செய்தியை ஒரே நேரத்தில் நான் அதை மெசேஜாக எழுதுகிறேன், அவர் ஒரு ஒலிப்பதிவாக எனக்கு வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துருந்தார். அதுதான் அம்பாளுடைய திருவிளையாடல். ஆனால் நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது தெரியாது. சமைக்கும்போது கஷ்டமாக இருக்கலாம், சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உள்டாவாயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் அந்த சங்கீதமானது காது வழியாக செவி வழியாக உள்ளே கடந்து நம்மளுடைய ஆன்மாவை தொடக்கூடிய ஒரு பாவத்தை கொண்டு வந்தால் அதுதான் சம்கீதம். சம்னா மங்களம், கீதம் அது மாதிரி வரணும். அது மாதிரி சந்தோஷம், தோஷம்னா டு பி ஹாப்பி, சந்தோஷம்னா ஃபார் குட் திங்ஸ். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்கக்கூடிய மாதிரி என்னையே ஆக்கியிருக்கு தான் பாருங்களேன் இந்த பாட்டு. திருமயிலை கற்பகமே திருமுகம் காட்டியே துயில் எழுவாய் துயில் எழுவாய் துயில் கலைந்தே துயர் களைவாய் இப்படின்னு வந்தது எனக்கு. இந்த முதல் வார்த்தையில் நான் கம்போஸ் பண்ணும்போதே எனக்கு அது என்னுடைய காதுகளில் அது விரிந்தது என்பதை நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், அது நான் காரணம் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்றது தான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காரியத்தை நான் பண்ணுறதுக்கு ஏதுவான டாக்டருடைய அந்த வார்த்தைகள் அவர் எனக்கு ரீச் அவுட் பண்ணது அம்பாளோட கடாட்சமாக நான் நினைக்கிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ டாக்டர். அண்ட் ஐ எம் வாட் எவர் லிட்டில் தட் ஐ ஹவ் டன் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. திருப்பள்ளி எழுச்சிங்கிறத எப்படி பார்க்கணுன்னா 2 கோணம். சுவாமியை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற ஆகமம், கிரியை, அது சடங்கு சார்ந்த ஒரு நிகழ்வு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தெய்வ ஆற்றலை நாம் துயில் எழுப்பி வெளியில் கொண்டு வந்துட்டா ஒரு ஞான வாழ்க்கைக்கு நம்ம பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற கோணத்தோடு திருப்பள்ளி எழுச்சியை நாம் புரிஞ்சுக்கணும். கண்களில் உறைந்து விட்ட கருணையின் முழுவடிவே அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார். நீங்கள் அம்பாளுடைய கண்கள் கருணை வடிவமானவை, ஈரம் கோர்த்த கண்கள் அப்படிம்பாங்க. அதாவது எப்போவுமே பெண்களுடைய கண்களே ஈரம் கோர்த்த கண்கள், அதாவது இரக்கம் எப்போவுமே இருக்கிற ஒரு கண்ணு. அதனால அம்பாளுடைய கண் அது மாதிரி கருணையான வடிவம். அண்ட சராசரத்தில் கருணை இருந்தாலும் உன் அரை அங்குல கண்ணுலையும் கருணை இருந்தாதான் அவ கண்ணில் இருக்கிற கருணை உனக்கு புரியும், இல்லாட்டி அவளுடைய கருணை நமக்கு புரியாது. கண்களில் உறைந்து விட்ட கருணையின் மொழிவடிவு துயில் எழுவாய் எம் துயரு களைய துயில் எழுவாய். அவள் எந்திரிச்சா என்ன நன்மை? உள்ள இருக்கிற தெய்வீகம் எந்திரிச்சிட்டா என்ன? நம்முடைய துயரு களைதல். துயில் எழுதல் தான் தீர்வு, பிரச்சனையினுடைய தீர்வு. கடவுள் தூங்குவதில்லை, நமக்குள் இருக்கிற கடவுள் தூங்குவது தான் பிரச்சனை. நீங்கள் துயில் எழுப்பிவிட்டால் உங்கள் பிரச்சனை அத்தோடு முடிவுக்கு வருகிறது என்பது திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஆழமான உண்மையான நீளமான அர்த்தம். ஆத்மாவுக்கு மருந்தும் ஆன்மாவுக்கு விருந்தும், ஆஸ்துமாவுக்கு மருந்தும் ஆன்மாவுக்கு விருந்தும் கொடுக்கிற உங்களுடைய பணி வாழ்க வளர்க என்று நான் மனப்பூர்வமாக இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துறேன். உட்காந்து இப்படி பேசலாமா? ஒன்றும் வயசாகி டயர்டெல்லாம் ஆகலை, சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு அது போர் அடிக்கிறதே.